வணக்கம். பழனி முருகன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி தூக்கி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கேரளாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. திருப்பதி ஏழுமலையான் தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க இருமுடி கட்டிண்டு 48 நாள் விரதம் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன், எதுக்காக இப்படி போகிறாங்க? காரணம் என்ன? ஆண்டவன் மீது இருக்கிற நம்பிக்கை. ஏதோ போயிட்டு வந்தால் வீட்டில் நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், கஷ்டங்கள் தீரும் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நம்பிக்கைகள்லாம் சிதைக்கும் வகையில் ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு சபரிமலை ஐயப்பனை பற்றி கானா பாடகி இசைவாணி பாடியிருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. 15 வயது மேற்பட்டு 50 வயது கீழ் இருக்கும் பெண்கள் சபரிமலைக்கு போக மாட்டாங்க. சபரிமலைக்கு பெண்கள் செல்வதில்லை என்பதை விமர்சித்து தான் இந்த பாடலை அவங்க பாடியிருக்காங்க. கிறிஸ்துவ பெண்ணான இசைவாணி சிலுவை அணிந்தபடி ஒரு இந்து கடவுள் பற்றி பாடியது சரியா? இந்து மதம் பற்றி, இந்து கடவுளை பற்றி என்னவெல்லாம் பேசலாம் அப்படின்னு மாற்று மதத்தினரை புண்படுத்துகிறார். திருக்கர்களை பற்றி நடிகை கஸ்தூரி ஏதோதோ கூறிவிட்டார் என்று போலீஸ்காரங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு போயிட்டு, ஆந்திராலாம் போய் தேடிட்டு போயிட்டு அவரை கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கஸ்தூரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் செஞ்ச தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்படி ஓடோடி போய் கைது செய்திருக்காங்க கஸ்தூரியை. கண்ணெதிர ஐயப்பனை பற்றி அவதூறாக பாடிய இசைவாணியை இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சரணம் ஐயப்பா. ஜெய்ஹிந்த்.